ZTE அவங்களோட axon சீரியஸில் axon 30s அப்படிங்கிற புது மாடல் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஃபோன் எப்படி இருக்குது, இந்த ஃபோன் பற்றி என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாகவே சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம எப்போவும் பார்க்குறது ஃபோனோட டிசைன் பார்க்குறதுக்கு ZTE axon 30ல் என்ன கொடுத்தாங்களோ கிட்டத்தட்ட அதே டிசைன் தான். சின்ன சின்ன சேஞ்சஸோட மட்டும்தான் ஸ்பெசிஃபிகேஷனும் சரி அண்ட் டிசைனும் கொடுத்துருக்குறாங்க. axon 30s சைஸ் பொறுத்தவரை 6.92 இன்ச்சஸ், கிட்டத்தட்ட 7 இன்ச்சஸ். இந்த டிஸ்பிளேக்கு AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ரெசல்யூஷன் பொறுத்தவரை Full HD+, ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்தவரை 120Hz. இந்த டிஸ்பிளேக்கு 10 பிட் கலர் சப்போர்ட்டும் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராசஸர் பொறுத்தவரை எங்கள் Snapdragon 870 ரன் ஆகுது. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 12 GB வரைக்கும் RAM அண்ட் 256 GB வரைக்கும் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் கேமராஸ் பொறுத்தவரை 64 மெகாபிக்சல் பிரைமரி சென்சர், இதோட அப்பேச்சர் f1.79, செகண்டரி சென்சர் 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர். இந்த அல்ட்ரா வைட் சென்சர் மூலமாக 120 டிகிரி வரை நல்ல வைடாக உங்களால் இமேஜஸ் கேப்சர் பண்ணிக்க முடியும். அண்ட் தேர்ட் சென்சர் 5 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ ஷூட்டர். அண்ட் ஃபோர்த்து சென்சர் எப்பவும் போல் தேவையில்லாமல் 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா இங்கே அண்டர் டிஸ்பிளேல யூஸ் பண்ணியிருக்கிறாங்க 16 மெகாபிக்சல். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் இங்கேயும் இருக்குது. கம்ப்ளீட்டாக எந்தவித நாச்சோ இல்லை எந்தவித பஞ்சோலும் இல்லாமல் க்ளீனாக உங்களுக்கு ஸ்க்ரீன் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் பேட்டரி பொறுத்தவரை இங்கே 4200 mAh. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 55 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் எங்கள் பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளோ நேரம் நம்ம ஹார்ட்வேர் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் பொறுத்தவரை axon 13s Android 12 ரன் ஆகுது. இதுக்கு மேலே ZTEயோட MyOS வெர்ஷன் 12 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ப்ரைஸிங் பொறுத்தவரை இப்போதைக்கு இந்த ஃபோன் அஃபிஷியலாக சைனாவில் மட்டும் தான் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் குளோபல் மார்க்கெட்ஸ் பற்றி கரெக்டாக எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. சப்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சைனாவிலேருந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம், இல்லை யாராச்சும் வராங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இருந்து கூட இந்த ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பேஸ் வேரியண்ட் அதாவது 8 GB RAM 128 GB வேரியண்ட்டு ஜஸ்ட் 19,480க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் 12 GB RAM 256 GB வேரியண்ட்டு 25,216க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ரைஸுக்கு இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக இந்த ஃபோனை நீங்கள் வாங்கலாம். இவ்வளோ கம்மியான ரேட்டில் 870 யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் அண்ட் அண்டர் டிஸ்பிளே கேமராவும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது ஒரு நல்ல டீலாக தெரியுது. சப்போஸ் நீங்கள் இம்போர்ட் பண்ணணும்னு நினச்சா கூட நீங்கள் தாராளமாக இம்போர்ட் பண்ணி இந்த ஃபோனை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அண்ட் ZTE இந்தியாவில் பெருசாக இப்போதைக்கு லான்ச் பண்ணலை. ஸோ இந்தியா லான்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே கம்மி தான். ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.